பொது பூங்காக்களில் புறாக்களின் அட்டகாசம் பலருக்கு கோபத்தை தரலாம். ஒரு காலத்தில் காதலுக்கு தூது போன புறாக்களை காற்று மாசடைதலை தடுக்க இப்போது விஞ்ஞானிகள் பயன்படுத்த திட்டமிடுகின்றனர். நெரிசலான நகர கட்டிடங்களுக்கு மேலே காற்றின் தரத்தை அறிய இவற்றை அவர்கள் பயன்படுத்துகிறார்கள். காற்று மாசடைதலுக்கு எதிரான எமது போரில் புறாக்கள் உதவ முடியுமா? பர்மிங்ஹாம் பல்கலைக்கழக அறிவியலாளர்கள் இது முடியும் என்றே நம்புகிறார்கள். இது குறித்து நான் பேசிய அனைவருமே இது உண்மையா, இது நடக்கக்கூடிய காரியமா ஒரு மாதிரியாக பார்ப்பார்கள். காலநிலை நிபுணர் ரிக் தோமஸ் இந்த நுண்ணிய கருவியை புறாக்களின் பின்பகுதியில் இணைக்க திட்டமிட்டுள்ளார். கூரையின் மேல் இருக்கின்ற வெப்பநிலை எங்களுக்கு தெரிந்தால் நகர்ப்புற காற்றின் மாசு மாதிரியை கண்டறியலாம். சோதனை பரப்புக்கான நேரம் இது. இந்த சென்சர் கருவியை பொருத்துவது மிகவும் நுட்பமான வேலை. புறாவின் நலனை முன்னிட்டு இவற்றின் எடை புறாவின் எடையில் 5% மாத்திரமே. மிகவும் சிறியது. பறப்பதை பதிவு செய்வதற்காக இன்னொரு புறாவில் நுண்ணிய கேமரா இணைக்கப்பட்டுள்ளது. இது உண்மைக்கான நேரம். இவை 1 மைலுக்கும் கூடுதலாக பறக்கும். இது புறாவின் கேமராவிலிருந்து கிடைக்கும் படங்கள். சரியாக விஞ்ஞானிகள் கண்டுபிடிக்க முயன்றது இதுதான். வீதிகளிலும் கட்டிடங்களிலும் டீசல் இயந்திரங்களில் இருந்து வரும் நைட்ரஜன் ஆக்சைடு கழிவினால் தான் வெப்பநிலை அதிகரிக்கிறது என்பது அவர்களுக்கு ஏற்கனவே தெரியும். ஆனால் இது எங்கே போகிறது? மிக மிக சிறிய காலநிலையில் சரியான வெப்பநிலையை அவர்கள் அளவிட வேண்டுமாயின் தரவுகளை எவ்வாறு பெறப்போகிறார்கள்? பறவைகளால் எங்கு பறக்க முடியும்? மிகச் சிறிய அத்துடன் மிகவும் துல்லியமான இடங்களுக்கும் கூட எங்களுடைய சென்சர் கருவிகளை கொண்டு செல்லுமாயின் நகரத்தை சுற்றி வெளியேறுகின்ற மாசின் கழிவை நாங்கள் நிச்சயமாக அறிய முடியும். கிளம்பிய 6 நிமிடங்களில் புறாக்கள் திரும்பி வந்துவிட்டன. எந்த வழியாக புறாக்கள் சென்றன என்பதையும் கட்டிடங்களின் மேலுள்ள வெப்பநிலையின் அளவையும் தரவுகள் காட்டுகின்றன. இந்த தகவல்கள் நகரத்தை சுற்றி மாசு எவ்வாறு நகர்கிறது என்பதை அறிய உதவும். எதிர்காலத்தில் மருத்துவமனைகள், பாடசாலைகள் கட்டும் போது சரியான இடத்தை தெரிவு செய்ய இவை உதவும்.